விரியூர் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. மக்கள் அனைவரும் குழுமி வந்திருந்தார்கள். ஊர்தலைவர் மேசையில் அமர்ந்துள்ளார். ஊர்தலைவர் அமைதியாக, இது உதவித்தொகை பெறுவோரின் பட்டியல். பெயர்கள் படிக்கிறார். பொன்மன்னன் தன்னுடைய பெயர் இல்லாதது கண்டு வருத்தப்பட்டார். கூட்டம் முடிந்ததும் பொன்மன்னன் தலைவரிடம் நேரில் சென்றார். யா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? எனக்கும் உதவித்தொகை இருக்குதுதானே? பண உதவிக்கான கூட்டம் பற்றி அஞ்சல் மூலம் தெரிவித்திருந்தோம். நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தாரு. படிக்கத் தெரியாததால் அப்படியே வைத்து விட்டேன். என்னப்பா, உங்களுக்கு படிக்க தெரியல, ஆனா உன் பையன்தான் பள்ளியிலே படிக்கிறானே. அமைதியாக நின்றார் பொன்வண்ணன். சரி, பரவாயில்ல, உங்க பெயரை நான் பட்டியலில் இணைத்து விடுகிறேன். பொன்வண்ணன் ஒரு மிதிவண்டி பழுதுபார்க்கும் கடையை நடத்துகிறார். உதவிக்காக தனது மகனை அடிக்கடி கடைக்கு அழைத்துச் சென்று வேலை செய்ய சொல்வார். அவனும் அப்பாவுடன் கடையில் வேலை செய்வான். பொன்வண்ணன் தனது தவற்றை உணர்ந்து நெஞ்சமெங்கும் வருத்தத்தில் மூழ்கினார். கல்வி இன்றியமையாததென்று தெரிந்தும் தன் மகனுக்கு அதை மறுத்ததற்காக மனம் துடித்தது. படித்து என்ன ஆகிவிடப் போகிறது? பணம் ஈட்டுவதுதான் முக்கியம் என்று நினைத்து நான் படிக்காதவன் ஆகிவிட்டேன். என் மகனாவது நன்கு படித்து முன்னேறட்டும். இனிமேல் வேலைக்காக பள்ளியை விட்டு அவனை நிறுத்த மாட்டேன். தினமும் பள்ளிக்கு அனுப்புவேன். இது என் உறுதி.